இவங்க 8 வயதுல திருமணம் முடிந்த பிறகு நடந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்க்கை வீரம் மட்டுமல்ல சோகமும் நிறைய. அதாவது மொகலாயரால் இடிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயிலை அப்படி கட்டி எழுப்புகிறார். கட்டி எழுப்பினது மட்டுமல்ல, 12 ஜோதிர்லிங்கத்தில் 8 ஜோதிர்லிங்கங்களுக்கு அவரே திருப்பணி செய்கிறார். இந்தியா என்றால் ஏதோ இன்னைக்கு உருவானதுன்னு யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்தியா என்பது ஒன்றியம் என்னெல்லாம் வார்த்தைலாம் சொல்றாங்கல்ல. அகல்யாபாயினுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர் செய்த திருப்பணிகளை பார்த்தார், இந்தியா எப்படி இருந்திருக்கிறது ஒற்றுமையாக என்று புரிந்திருக்கும். எல்லாம் குடி போதையில் இருக்கு. தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதியில் மதுவை தடை செய்திருந்தவர் அகல்யாபாய். உலகத்தில் உள்ள நல்ல நல்ல டெக்ஸ்டைல் நிருபர்கள்லாம் கொண்டு குடியமர்த்தி ஒரு டெக்ஸ்டைல் சிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு டெக்ஸ்டைல் சிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் ஏதோ அந்த சேட்டலைட் டவுன் இந்த டவுன் அப்படிலாம் நாம் பண்ணுறோம். அப்போது டெக்ஸ்டைல் சிட்டி என்பதை யார் முதல்ல கிரியேட் பண்ணிக்கிட்டான்னு கேட்டால் அகல்யா தளபதி. அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பாரு, நீ ஆம்பளை, உனக்கு ஒரு படம் இருக்குது, ஆனால் என்கிட்ட பெண்கள் படை இருக்குது. நீ ஜெயிச்சா பரவாயில்ல, ஆனால் நீ ஜெயிக்க மாட்டேன். தோக்கும்போது யார்கிட்ட தோப்ப? பெண்கள் படையிடம் தோத்து போயிடுவ, அவமானம் வராத இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, போயிடுறாங்க. அப்போது நாம் இங்கே வேலுநாச்சியாருக்கு நாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தற்கொலை படை, குயிலி, இன்னும் நிறைய கதை. அவுரங்கசீப் இறந்து 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் எந்த சூழ்நிலை இருந்தது என்றால், சேவ் முஸ்லீம் அப்படின்னா, இப்போ எதாவது சேவ் பாலஸ்டீனியன்லாம் நடக்குதுல்ல, இந்த சேவ் பாலஸ்டீனியன், சேவ் காசா இதெல்லாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி சேவ் முஸ்லீம் என்று ஆங்கிலத்தில் ஏன்னா ஆங்கிலேயன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்தாச்சு 1700s ஆங்கிலேயன் வந்தாச்சு, 1600s வந்தாச்சு. சேவ் முஸ்லீம் என்று ஒரு கேம்பெயின் நடத்தப்பட்டது. ஏனென்றால் முஸ்லீம்கள் துடைத்து எறியப்பட்டார்கள். அதாவது எப்படி சத்ரபதி சிவாஜியினுடைய வாழ்க்கை ஹிந்து எழுச்சி என்று சொல்லலாமோ, ஹிந்து ராஜ்யம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாமோ, அப்படி அகல்யாபாயினுடைய இழப்பு ஹிந்து சாம்ராஜ்யத்தினுடைய இழப்பு. இல்லை எனக்கு பாக்கி 8 பேரை பற்றி கவலை இல்லை. அகல்யாபாய், நீ சதியில் விழுந்துடக்கூடாது, நீ தீக்குளிக்கக்கூடாது. அந்த அம்மா கேட்குறீங்க பாருங்க, எந்த அம்மா தன்னுடைய கணவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னதோ, எந்த அம்மா தன்னுடைய கணவர் சிற்றின்பத்திலையும் மது குடிப்பதிலையும் பிரியமாக இருக்கிறார்னு கண்டித்தார்களோ, அந்த அம்மா கணவர் உழந்தவுடனே நானும் இறந்து விடேன் என்ற வரிசையில் நிற்கிறார். இந்த ஆட்சி என்பது, இந்த ராஜ்யம் என்பது சிவனுடைய ராஜ்யம், ஆட்சி என்பது சிவனுடைய ஆட்சி. ஆகையினால நான் என்ன பண்ணுவேன், எந்த ஒரு தீர்ப்பு சொல்வதா இருந்தாலும் என்னிடம் ஒரு கையில் சிவலிங்கத்தை வைத்து கொண்டுதான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். அப்படி முடிவு பண்ணி வாழ்க்கையை சிவனுக்கு என்று அர்ப்பணித்து தன்னுடைய அத்தனை தீர்ப்புகளையும் சிவன் அருளாலே, வேலுநாச்சியார் சரித்திரம் எப்படி மறைக்கப்பட்டதோ அப்படி இப்படி ஒரு சரித்திரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மோடி 300வது ஆண்டு விழா இருக்க போறார். நாடெங்கும் அடுத்தாவில் நம்ம அகல்யாபாயை கொண்டாட போகிறோம். அப்படின்னா அகல்யாபாய் பற்றி நாம் எல்லோரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் மே 31வது தேதி அகல்யாபாய் ஹோல்கரனுடைய 300வது ஆண்டு பிறந்த தினம். போபாலில் 2.5 லட்சம் தாய்மார்கள் மத்தியில் நம்மளுடைய பிரதமர் இன்று உரையாற்றி இருக்கிறார். யார் இந்த அகல்யாபாய் ஹோல்கர்? தமிழகத்தில் ராணி வீர வேலுநாச்சியாரை எப்படி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படியே நாம் அகல்யாபாய் ஹோல்கரை தெரிந்து கொள்ள வேண்டும். நாடு முழுக்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ராணி என்பவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, இன்னைக்கு தமிழகத்தில் என்னென்ன உருட்டு என்னென்ன புரட்டு
ஏதோ பெண்கள் விடுதலையே இவர்கள் தான் செய்த மாதிரி, யாரோ ஒருத்தர் வந்ததுனால தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கே விடுதலை வந்த மாதிரி. ஆனால் ராணி வேலுநாச்சியார் காலம் என்ன, அகல்யாபாய் ஹோல்கரனுடைய காலம் என்ன என்று கேட்டால் இவர்கள்லாம் யார் விடுதலை கொடுத்தா? இங்கே வந்த யாரோ ஒருத்தரா? ஒரு ராணியாக இருந்தவர். நீங்கள் முதல்ல அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 8 வயதில் திருமணம் செய்து கொள்கிறார். அன்னைக்கு அந்த பால்ய விவாகம் இருந்தது. ஒரு சிவன் கோயிலில் அழகாக பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார். அங்கே வருகிறார். அங்கே வரக்கூடிய அந்த ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு படை தளபதி அகல்யாபாய் ஹோல்கரை பார்க்கிறார். அந்த பக்தியை பார்த்த உடனே எம் மகனுக்கு ஏற்ற மனைவி இவர்தான் என்று தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்கிறார். தன்னுடைய மகனுக்கு காண்டேராவ்னு பேர், இவர் பேர் மால்கர் ராவ் அப்படின்னு பேர். இவங்க 8 வயதுல திருமணம் முடிந்த பிறகு நடந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்க்கை வீரம் மட்டுமல்ல சோகமும் நிறைந்தது. கணவனை இழக்கிறார், மாமனாரை இழக்கிறார், மகனை இழக்கிறார், சதியில மகளை இழக்கிறார், மருமகளை மாப்பிள்ளை இழக்கிறார். அதுக்கப்புறமா அந்த அம்மா அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, விட்டுருங்க. அவங்களுக்கு இருந்தது அந்த அரசவையிலிருந்து அவர்களுக்காக வந்த, அதாவது அரசவை இல்லாது அந்த ராஜ குடும்பத்தில் வந்த அவர்களுக்கான சொத்து அன்றைய காலத்தில் 16 கோடி ரூபாய். இந்த 16 கோடி ரூபாயில கோயில்களுக்கெல்லாம் திருப்பணி செய்யணும்னு முடிவு பண்றார். அதாவது மொகலாயரால் இடிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோயிலை அப்படி கட்டி எழுப்புகிறார். கட்டி எழுப்பினது மட்டுமில்ல, 12 ஜோதிர்லிங்கத்தில் 8 ஜோதிர்லிங்கங்களுக்கு அவரே திருப்பணி செய்கிறார். அது மட்டுமல்ல, நாம இந்துக்கள் ஒரு முக்கியமான விஷயம் கேட்போம். காசி, மதுரா, அயோத்தியா 3ம் பேசிட்டு இருந்தோம். இந்த 3 கோயில்களுக்குமே திருப்பணி செய்திருக்கிறவர் அகல்யாபாய் ஹோல்கர். அது மட்டுமல்ல, எங்கேயோ இருக்கிற அங்கேருந்து அவங்க இங்கே வந்து ராமேஸ்வரத்தில், அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இந்த பாலம்லாம் கிடையாது, கடல் கடந்து வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார். இந்த அத்தனை திருப்பணியும் ராஜ்யத்தினுடைய பணத்தை உபயோகம் செய்து பண்ணவில்லை, தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து பண்ணியிருக்கிறார். இது ஒரு விஷயம். 2வது என்ன விஷயம் அப்படி கேட்டால், அவர்கள் அதாவது எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டால் அவர்கள் மராட்டியத்தை சேர்ந்தவர். மராட்டியத்தை சேர்ந்தவர். அவர் எங்கே ஆளப்போகிறார் என்று கேட்டால் மால்வா பிரதேசம், இந்தூரில் ஆட்சி பண்ணுகிறார். மத்திய பிரதேசத்தில் இருந்து கொண்டு இவர் எந்தெந்த கோயில்களுக்கு திருப்பணி செய்கிறார் என்றால் காசியில், உத்தரப்பிரதேசத்தில், தமிழகத்தில், இப்படி 300 கோயில்கள். அதாவது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏதோ இந்தியா என்றால் ஏதோ இன்னைக்கு உருவானதுன்னு யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்தியா என்பது ஒன்றியம் என்னெல்லாம் வார்த்தைலாம் சொல்றாங்கல்ல. அகல்யாபாயினுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர் செய்த திருப்பணிகளை பார்த்தால் இந்தியா எப்படி இருந்திருக்கிறது ஒற்றுமையாக என்று புரிஞ்சிருக்கும். அப்புறம் அவங்க ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம பெண்களுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு, எல்லாம் குடி போதையில் இருக்கு. தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதியில் மதுவை தடை செய்திருந்தவர் அகல்யாபாய் ஹோல்கர். மதுவே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதாவது அவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் நடந்த சோகம், அவருடைய கணவர் அந்த காண்டேரா, அவருக்கு இவர் மட்டும் மனைவி இல்லை, அன்றைய காலத்தில் பலதாரம் இருந்தது. 9 மனைவியர் இருந்தார்கள், 1 2 கிடையாது. இவங்க மாமனாருக்கு 4 மனைவி. அதாவது 8 வயசுல கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போறாங்க. இவங்க அவர் தவிர இன்னும் 3 மனைவி. அவங்க அதாவது மாமனாருக்கு 4 மனைவியர் இருக்கிறாங்க. அத்தனை பேருடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்கிறார்கள். தன்னுடைய கணவர் அவர் அந்த ராஜ்யத்தில் ஈடுபாடு இல்லை. அவருக்கு என்ன ஈடுபாடு இருக்கு? அவருக்கு சிற்றின்பத்தில் ஈடுபாடு இருக்கு, அவருக்கு மது விருந்தில் ஈடுபாடு இருக்கிறது. அதெல்லாம் பக்தியாக இருந்து கொண்டு அதை மாற்றுகிறது மட்டுமில்லை,
கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 அவரை அப்படி படைக்களத்துக்கு அனுப்புகிறார். அதாவது மாமனார் என்ன பண்ணுறாரு, ஆட்சியினுடைய அத்தனை நுணுக்கத்தையும் 2 பேரையும் வச்சே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும். ஏன்னா அந்த சிறு வயது கல்யாணம் தானே. ஆனால் விரைவாக கற்றுக்கொள்வது கணவரை விட இந்த பொண்ணு தான் விரைவாக கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொள்வதன் காரணமாக அப்படி ராஜ்யத்தை அவன்கிட்ட ஒப்படைக்காம இவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இங்கே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊதாரி கணவன் ஒரு நேரத்தில் இவங்கிட்ட நேரடியாக சண்டை போடுகிறான். என்ன சண்டை போடுகிறான்? எனக்கு செலவுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் என்று சண்டை போடுகிறான். ஓராண்டுக்கு கொடுத்த செலவை 3 மாசத்துல செலவு பண்ணிட்டு வந்து சண்டை போடுகிறார். கேட்குறாங்க, திருந்தலை, சொல்லி பார்க்குறாங்க. உடனடியாக படை வீரர்களை கூப்பிட்டு இவர்களை கைது செய்து விடு அப்படின்னு சொல்றார். தன்னுடைய கணவரை கைது செய்து விடுன்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவர் திருந்தி வராங்கிறது வேற விஷயம். அப்போ எந்த அளவுக்கு ஆட்சியை ஆண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது, நாம் இன்னைக்கு நிறைய பேசுகிறோம் இல்லையா, தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், டெக்ஸ்டைல் ஹப் அப்படிலாம் நாம், டெக்ஸ்டைல் கிளஸ்டர் அப்படிலாம் நாம் பேசுகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தூர்லேருந்து தன்னுடைய கேபிட்டல் சிட்டியை மகேஸ்வரனுங்கிற இடத்துக்கு மாற்றுறாங்க. மகேஸ்வர். அந்த மகேஸ்வர் எந்த இடம் என்றால், மண்டல மிஸ்ரருக்கும் ஆதிசங்கரருக்கும் அந்த வாக்குவாதம் நடந்த இடம்தான் அந்த மகேஸ்வர். அந்த இடத்துக்கு மாற்றிவிட்டு என்ன பண்ணார், உலகத்தில் உள்ள நல்ல நல்ல டெக்ஸ்டைல் நிருபர்கள்லாம் கொண்டு குடியமர்த்தி ஒரு டெக்ஸ்டைல் சிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு டெக்ஸ்டைல் சிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் ஏதோ அந்த சேட்டிலைட் டவுன், இந்த டவுன் அப்படிலாம் நாம் பண்ணுறோம். அப்போது டெக்ஸ்டைல் சிட்டி என்பதை யார் முதல்ல கிரியேட் பண்ணிக்கிட்டான்னு கேட்டால் அகல்யாபாய். அடுத்தது பாருங்கள், இன்றைக்கி விவசாயத்தை பற்றி பேசுகிறோம். விவசாயத்தில் எம்எஸ்பி இப்போ தான் அரசாங்கத்திலேருந்து இன்னைக்கு செய்தி, 14 விளைபொருட்களுக்கு மானியம் உயர்த்தி இன்னைக்கு மோடி அறிவித்திருக்கிறார். இந்த மானியம் உயர்த்துறது, அவர்களுக்கான சலுகைகள் கொடுக்கறது, இதை எல்லாமே அகல்யாபாய் ஹோல்கர் பண்ணியிருக்கிறார். சரிங்க, அவர்கள் பெண்களுக்காக ஒரு படை அமர்த்துகிறார்கள். அதாவது உள்நாட்டில் சண்டை வருதுங்க, என்றைக்குமே வரும். அப்போது அவரை எதிர்த்து வரக்கூடிய ஒரு பக்கத்து ராஜ்யத்து தளபதி அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பாரு, நீ ஆம்பளை, உனக்கு ஒரு படை இருக்குது, ஆனால் என்கிட்ட பெண்கள் படை இருக்குது. நீ ஜெயிச்சா பரவாயில்ல, ஆனால் நீ ஜெயிக்க மாட்டேன். தோக்கும்போது யார்கிட்ட தோப்ப? பெண்கள் படையிடம் தோத்து போயிடுவ, அவமானம் வராத இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. போயிடுறாங்க. அப்போது நாம் இங்கே வேலுநாச்சியாருக்கு நாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தற்கொலை படை, குயிலி, இன்னும் நிறைய கதை காமித்து கொடுக்காம பலியாகிற பெண்மணியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு பெண்களுக்கான படையை உருவாக்கினவர் அகல்யாபாய். சரி, இந்த திருப்பணிகள்லாம் செய்தார்கள்ல, திருப்பணிகள் செய்யும்போது அன்னைக்கு மொகலாயர்களால் எல்லாம், நீங்கள் ஒரே ஒரு சரித்திர புரட்டை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. என்ன சரித்திர புரட்டு அப்படின்னு கேட்டால், வெள்ளைக்காரன் வரவில்லை என்றால் என்றைக்கோ இந்தியா இஸ்லாமியர்களுக்கு அடிமையாகி இருக்கும். இஸ்லாமியர்கள் தான் இந்தியா முழுக்க ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். வெள்ளைக்காரன் வந்து இஸ்லாமியர்களை விரட்டி அவன் பிடித்து கொண்டார். என்றையுமே இது இந்து நாடாக இருந்ததில்லை அப்படிலாம் ஒரு கதை எல்லாரும் விட்டுட்டு இருக்கிறாங்க. அவுரங்கசீப் இறந்து 27 ஆண்டுகளில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்தியாவில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. அவுரங்கசீப் இறந்து 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் எந்த சூழ்நிலை இருந்தது என்றால், சேவ் முஸ்லீம் அப்படின்னா, இப்போ எதாவது சேவ் பாலஸ்டீனியன்லாம் நடக்குதுல்ல, இந்த சேவ் பாலஸ்டீனியன், சேவ் காசா இதெல்லாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி சேவ் முஸ்லீம்
என்று ஏன்னா ஆங்கிலேயன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம், அப்போ வந்தாச்சு 1700s ஆங்கிலேயன் வந்தாச்சு, 1600s வந்தாச்சு. சேவ் முஸ்லீம் என்று ஒரு கேம்பெயின் நடத்தப்பட்டது. ஏனென்றால் முஸ்லீம்கள் துடைத்து எறியப்பட்டார்கள். அதாவது ஆங்கிலோ மராட்டா வார் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, முஸ்லீம்களை விரட்டிய மராட்டியர்கள் ஆட்சி ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் அவங்க ஆட்சி இருந்தது. கிட்டத்தட்ட 35% இந்தியாவை மராட்டியர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி தெலுங்கர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய நகரத்து மன்னர்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் ஹிந்து ராஜ்யம்தான் வைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்ன, இந்த அகல்யாபாய் என்ன பார்க்குறாங்க, சத்ரபதி சிவாஜி காலத்துக்கு அப்புறம் அந்த மராட்டியர்களுக்குள்ள ஒற்றுமையின்மை வருகிறது என்று பார்க்கிறார்கள். நம்ம ஊரில் சேரன், சோழன், பாண்டியன் இப்படிலாம் ஒரு ராஜவம்சம் இருக்கு இல்லையா? அப்படி மராட்டியில் சிந்தியா, ஹோல்கர், கெய்க்வாட் இந்த மாதிரி ராஜவம்சங்கள் இருந்தது. இந்த ராஜவம்சங்கள் அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். நீங்கள் பாருங்க, இந்த தங்கர் என்ற ஆடு மேய்க்கக்கூடிய சமுதாயத்தில் பிறந்து ஆட்சியாளராக மாறிய அகல்யாபாய் என்ன பண்ணாங்க, அந்த ராஜவம்சத்தை எல்லாம் ஒன்றாக இணைத்து, நாம் ஒன்றாக இல்லை என்றால் இனிமேல் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்து விடுவான். நல்லா பார்த்துங்க, முகலாயர் போயாச்சு. ஆகையினால் அவங்க என்ன சொல்றாங்க, நாம் ஒன்றாக இல்லை என்றால் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்து விடுவார் என்று நினைக்கிறார்கள். அப்போ அன்னைக்கு இருக்கிற கைக்வாட், அன்னைக்கு இருக்கிற சிந்தியா இவங்ககிட்டலாம் என்ன வந்ததுன்னா, யார் ஒரு பெண்மணி சொல்றதா, நாம இதை கேட்கறதா அப்படின்னு ஒரு சிந்தனையெல்லாம் வந்தது. அதையெல்லாம் தாண்டி பேச வேண்டிய இடத்துல பேசுகிற மாதிரி பேசி, மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டுற மாதிரி மிரட்டி, அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக வைத்து கொண்டிருந்தார்கள். அதாவது இன்னும் இப்படி சொல்லுவதாக இருந்தால், எப்படி சத்ரபதி சிவாஜியினுடைய வாழ்க்கை ஹிந்து எழுச்சி என்று சொல்லலாமோ, ஹிந்து ராஜ்யம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாமோ, அப்படி அகல்யாபாயினுடைய இழப்பு ஹிந்து சாம்ராஜ்யத்தினுடைய இழப்பு. மராட்டியர்களுடைய எழுச்சி என்பது அதற்கு பின் மராட்டியர்களுடைய வீழ்ச்சியாக மாறிவிட்டது. அப்போ நம்ம ஒரு சாதாரண பெண்மணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கம்யூனிட்டியில் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்ன பழக்கம் என்று கேட்டால், ஒரு வீட்டினுடைய எஜமான கணவர் 1 ரூபாய் சம்பாதித்தா 25 பைசா மனைவிக்கு கொடுத்த வேண்டும், பாக்கி 75 பைசா தான் குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. 75 பைசா தான் குடும்பத்துக்கு, 25 பைசா அவங்களுக்கு. அப்படி ஒரு, அதாவது உமன் சேஃப்கார்டு. இன்னைக்கு சொல்றேன்ல, நாங்கள் தான் பெண்களை பாதுகாக்கிறோம், எங்கள் ஆட்சி தான், அப்படி இல்லை. அன்னைக்கு கம்யூனிட்டிலே அப்படி இருந்திருக்கு. அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்ததுனால அவர்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு என்ன என்று தெரிந்திருக்கிறது. அதனால சதி, இப்போ பாருங்க, 9 பேர் யாரு, அவங்க மனைவிமார், 8 பேர் சதி, 9 பேரும் சதியில குளிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, தீக்குளிக்க தயாரா இருக்காங்க. காண்டேராவ் இறந்த உடனே அப்போ அவருடைய மாமனார் மல்ஹர் ராவ் அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, எனக்கு பாக்கி 8 பேரை பத்தி கவலை இல்லை, அகல்யாபாய் நீ சதியில விழுந்துடக்கூடாது, நீ தீக்குளிக்க கூடாது. அந்த அம்மா கேட்குது. பாருங்க, எந்த அம்மா தன்னுடைய கணவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னதோ, எந்த அம்மா தன்னுடைய கணவர் சிற்றின்பத்திலையும் மது குடிப்பதிலையும் பிரியமா இருக்கிறார்னு கண்டித்தார்களோ, அந்த அம்மா கணவர் உழந்த உடனே நானும் இறந்து விடேன் என்ற வரிசையில் நிற்கிறார். நீங்க பார்த்துங்க. அப்போ கண்டிப்பது என்பது வேறு, கணவன் மனைவி என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அவருடைய மாமனார் சொல்றா, இல்லை இல்லை, நீ தீக்குளிக்க கூடாது. இல்லை இல்லை, நான் தீக்குளிச்சு தான் ஆகணும், அதில் எந்த சிந்தனை, எனக்கு மறு சிந்தனையும் கிடையாது. அப்போ அவர் சொல்றாரு, இல்லைப்பா, உன்னுடைய கணவர் இறந்து போயாச்சு, நான் தான் அவருக்கு அப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வயசாயிட்டிருக்கு, நானும் இறந்து போவேன். அப்புறம் இந்த ராஜ்யத்தை யாரு பாப்பா, இந்த குடிமக்களை யாரு பாப்பா, உனக்குத்தான் ராஜ தர்மம் எல்லாம் தெரியும்,
உனக்குத்தான் நான் எல்லாம் கற்பித்திருக்கிறேன், இதுக்காகவே கற்பித்திருக்கேன். ஆகையினால நீ தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, சதி செய்து கொள்ளக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகு இந்த அம்மா இல்லை நான் தீ குளிக்கலை அப்படி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்க, என்னுடைய ராஜ்யத்தில் யாருமே சதியில் ஈடுபடக்கூடாது என்று முடிவு பண்ணுகிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன, அவருடைய மகளுடைய மாப்பிள்ளை இறந்து போய் மகளே சதியில் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார். பின்னால் வந்த காலகட்டம். ஆனாலும் கூட தன்னுடைய காலகட்டத்தில் ஒரு அம்மா வருகிறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய கணவர் இருந்த உடனே நேரடியாக வருகிறாங்க. அகல்யாபாய்கிட்ட வந்து என்னுடைய மொத்த குடும்ப சொத்து, கோடிக்கணக்கான சொத்து உங்கள்கிட்ட எழுதி வச்சிடறேன். ஏனென்றால் என்னுடைய கணவர் இறந்துட்டார், நான் இப்போ உடனே உடன்கட்டை ஏறணும். அது மட்டும் இல்லை, நான் வாழணும்னு நினச்சா நான் யாரையாவது தத்தெடுக்கணும். எங்களுக்கு குழந்தை இல்லை. அப்படி தத்தெடுக்கும் போது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தரைத்தான் எடுக்கணும். அது நிறைய பேர் போட்டிக்கு இருக்கிறாங்க, ஏன்னா அவ்வளவு சொத்து இருக்கு. ஒத்தரை எடுத்தா மற்றவங்க சேர்ந்து என்னுடைய உயிருக்கு ஆபத்தை விளைத்துருவாங்க. ஆகையினால நான் என்னுடைய சொத்தை எல்லாம் அரசாங்கத்துக்கு கொடுத்து விட்டு சதியில் ஈடுபடுகிறேன் என்று சொல்லும் போது இவர் சொல்றாங்க, இல்லை இல்லை, நீங்க யாரை தத்தெடுக்கணும் விரும்புறீங்க? நான் என்னுடைய பணிப்பெண்ணுடைய மகனை. அவ்வளவுதானே, எடுத்துருங்க. இந்த அரசாங்கம் உங்களை காப்பாற்றும், உங்களுக்கான உரிமை அது. நீங்க சதி பண்ணக்கூடாது, அவ்வளவு சொத்தும் உங்களுக்கு தான். அப்போ அந்த மந்திரி வந்து பக்கத்தில் சொல்றாரு, இவ்வளவு சொத்தோட ஒருத்தர் வராங்க, நீங்க வேண்டாங்கிறீங்க, அரசாங்கத்துக்கு இவ்வளவு சொத்து வரப்போகுது, அவங்க இருந்தா என்ன செத்தா என்ன? என்னுடைய ராஜ்யத்தில் சதி நடக்கக்கூடாது. என்னுடைய ராஜ்யத்தில் ஒருத்தர் வந்து பாதுகாப்புன்னு வந்தா நான் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி சொல்றேன். வாழ்க்கை எப்படிங்கிறது நீதினா என்னன்னு பாருங்க. அவர்கள் ராஜ்யத்தை கையில் எடுத்த உடனே முதல்ல சொன்ன விஷயம், இந்த ஆட்சி என்பது, இந்த ராஜ்யம் என்பது சிவனுடைய ராஜ்யம், ஆட்சி என்பது சிவனுடைய ஆட்சி. ஆகையினால நான் என்ன பண்ணுவேன், எந்த ஒரு தீர்ப்பு சொல்வதா இருந்தாலும் என்னிடம் ஒரு கையில் சிவலிங்கத்தை வைத்து கொண்டுதான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். அப்படி முடிவு பண்ணி வாழ்க்கையை சிவனுக்கு என்று அர்ப்பணித்து தன்னுடைய அத்தனை தீர்ப்புகளையும் சிவன் அருளாலே சொன்னவர்கள். அப்ப என்ன சிவனோட விட்டு விட்டார்களா? அப்படிலாம் கிடையாது. அவர்கள் தான் அயோத்தியா கோயிலுக்கும் பண்ணாங்க, அவர்கள் தான் மதுரா கோயிலுக்கும் பண்ணாங்க, எல்லா கோயிலுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சைவ வைஷ்ணவ பேதமே அவங்க காமிக்கல. ஆனால் அவர்கள் சிவன் ஆட்சியை செய்கிறேன் என்று செய்தார்கள். அப்போது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ராணியாகி பெரிய அத்தனை கோயில்களுக்கும் திருப்பணி பண்ணி பெண்களுக்கு என்று படையமைத்து பெண்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு மதம் இல்லாத ஆட்சியை பண்ணி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, ஒரு அக்ரிகல்ச்சரை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு ராணியினுடைய வாழ்க்கை நமக்கு தெரிந்திருக்கிறதா? மறைக்கப்பட்டு இருக்கிறது சரித்திரத்தில். வேலுநாச்சியார் சரித்திரம் எப்படி மறைக்கப்பட்டதோ அப்படி இப்படி ஒரு சரித்திரம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு மோடி 300வது ஆண்டு விழா இருக்க போறார். நாடெங்கும் அடுத்தாவில் நம்ம அகல்யாபாயை கொண்டாட போகிறோம். அப்படின்னா அகல்யாபாய் பற்றி நாம் எல்லோரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன சம்பவங்களெல்லாம் இருக்கு. அந்த சம்பவங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்களை வெறும் ராணியா பார்க்கல, லோகமாதா என்று பார்க்கிறார்கள். அவர்களுடைய குடிகள் எல்லாம் அவர்களை லோகமாதா என்று தான் சொன்னார்கள். ஆகையினால தான் அவங்க இறக்கும்போது எல்லோரும் அவர்கள் பக்கத்தில் இருந்து எல்லோரும் வேத மந்திரங்களை ஓதி அப்படித்தான் அவர்களுடைய இறப்பு இருந்தது. அந்த இறப்பு என்பது இந்தியாவை ஒரு உலுக்கிய காலம் அது. அப்படிப்பட்ட அகல்யாபாய்க்கு நாமும் நம்மளுடைய அஞ்சலியை செலுத்துவோம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு, ஏன் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அவரது கதையை கொண்டு சொல்வோம், வரலாற்றை கொண்டு சொல்வோம் என்று சொல்லி ஸ்ரீ டிவிக்கு எனது நன்றியை தெரிவித்து இந்த சின்ன உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.